ஏர்லி மார்னிங் சும்மா சுட சுட சுவையான சிக்கன் மற்றும் பீஃப் பிரியாணி சாப்பிட பெஸ்ட் பிளேஸ் அப்சல்யூட் பிரியாணி. யூடியூப் தமிழர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் சார்பாக எங்கள் இனிய வணக்கங்கள். நான் உங்களோட ஆங்கர் இனியன். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்க ஒரு முன்னணி நகைச்சுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் கூட இருந்தால் நம்ம மட்டும் இல்லைங்க, மேல் வீட்டில் சிரிப்பாங்க, கீழ் வீட்டில் சிரிப்பாங்க, எதிர் வீட்டில் சிரிப்பாங்க, இப்படி எல்லாருமே நகைச்சுவை வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இவர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். என்னாச்சு? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கோம். என்ட்ரி எக்ஸிட் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் இமான் அண்ணாச்சியினுடைய அன்பான வணக்கங்கள். தம்பி இனியன் வந்து வித்தியாசமாக ஒரு முயற்சியில் இப்போ ஆங்கர்னு பார்த்தீங்கன்னா துணி காயப்படுற ஆங்கரை காமிச்சாப்புல. சரி, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். அதனால் ஒரு சின்ன ஒரு பதட்டம் உங்களுக்கு தெரியும். சரி, மென்மேலும் வந்து நீங்கள் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சின்ன வயசில் அப்பாவை பார்த்து உங்களுக்கு அப்பா ஒரு மேடை பேச்சாளர், உங்களுக்கு அந்த மாதிரி பேசணும்னு ஆசை வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி சினிமா ஆசையாக வந்திருக்கு. வீட்டை விட்டு ஒரு கட்டத்தில் ஓடி வரீங்க. உங்களுக்கு அப்போ என்ன வயசு? வீட்டை விட்டு ஓடியில் வரல, ட்ரெயினில் தான் வந்தேன். அந்த வயசு என்ன இருக்கும்? ஒரு 15 வயசு இருக்கும். 15 வயசுலாம் எங்கள் அப்பா கிட்ட ரிப்போர்ட் கார்டு கொடுத்துட்டு பயப்படுவேன், சைன் போட மாட்டார் அப்படின்ட்டு. வீட்டை விட்டு வெளியே வர அளவுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அந்த வயசில்? இல்லை, ஒருத்தர் சொன்னார், அதாவது தம்பி இந்த ஊருக்குள்ளே கிடந்துட்டு புளி உருட்டிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, மளிகை கடையில். சென்னை போனால் மட்டும்தான் சினிமாவில் வந்து சாதிக்க முடியும். சினிமாவில் வந்து சினிமாவுக்கு போன்னு சொன்னது யாரோ ஒருத்தர், அவர் இன்னும் அந்த முகம்லாம் ஞாபகம் இல்லை. சரி, நல்லா காமெடி பண்ணிட்டா, நீ பேசாம சினிமாவுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் யாருன்றது இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம், அவருக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். அப்போது அதுலேருந்து எனக்குள்ள வந்து ஏன் நம்ம சினிமாவுக்கு போகக்கூடாது, ஏன்னா ஆனால் சினிமான்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன், நான் நிறைய பேர் வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம், அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரிலாம் பேட்டியில் அதெல்லாம் படிச்சிருக்கேன். புத்தகங்கள் வந்து அதிகமாக படிக்கிற பழக்கம். ஏன்னா நாவலாகட்டும், அந்த நாவல்கள் வந்து அதிகம் ரொம்ப விரும்பி நம்ம இந்த இவருடைய நாவல் ராஜேஷ்குமார், நம்ம விவேக் ஒரு துப்பறி வரல, அந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகங்கிறதுனால அந்த விஷயங்கள் தெரியும். சினிமானா ரொம்ப சாதாரணம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னு. ஏன் அதை நம்ம பிடிக்கக்கூடாது அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ வீட்டில் சொல்லாமல் சும்மா சென்னையில் ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிவிட்டு, எனக்கு அப்போ சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 17 ரூபா. 17 ரூபா? வெறும் 17 ரூபா தான் சம்பளம் ஒரு நாளைக்கு. அதையும் கரெக்டாக வாரம் வரைக்கும் சம்பளம் கொடுத்துருவாங்க. சனிக்கிழமை சம்பளம் கொடுத்துருவாங்க. அதை வாங்கி கொண்டு அம்மா கையில் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். எதுக்குள்ள 10 ரூபா கேட்போம், சும்மா ஏதாவது வாங்கி திம்பம்மா கொடுங்க. அப்போ நமக்கு எந்த பழக்க வழக்கமே கிடையாது. இல்லை, அப்போ யாருமே தெரியாது, எந்த நல்ல பழக்கம் கிடையாது, இந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த 10 ரூபா எடுத்து வழி பத்திரமா சேர்த்து வச்சுக்கிறது. அப்போ வந்து ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் வந்து எவ்வளோன்னா 27 ரூபா. ஆமாம், சென்னை தூத்துக்குடி டு சென்னை வர்றதுக்கு 27 ரூபா. இல்லைங்கப்பா, அந்த 27 ரூபாயை வந்து இப்போ 2 மாதமாக சேர்ப்பேன். ஒரு 3 மாதமாக 30 ரூபா சேர்த்த பிறகு போகிறதுக்கு மட்டும் தானே காசு இருக்குது, வர்றதுக்கு காசு இருக்கும். அப்போ இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 27, 54 நம்ம அங்கே இருக்கிற ஒரு 3 நாளுக்கு நம்ம செலவுக்கு காசு வேணும். அப்போல்லாம் இட்லி வந்து 50 பைசா தான், பூரிலாம் 1 ரூபா தான் அந்த டயத்தில். காப்பிலாம் 25 பைசாவா சம்திங் அவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு 100 ரூபா இருந்தால் நம்ம சென்னை போயிடலாம். அப்படியே ஒரு 10 மாதம் அப்படியே 10 ரூபா கலெக்ட் பண்ணி 100 எடுத்துட்டு குருவி சீக்கிரமாக சேர்த்து 27 ரூபாய்க்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து இன்னொரு 27 தனியாக பேப்பரில் சுற்றி டவுசர் பேக்கில் வச்சுருவேன். ஏன் திருப்பி ரிட்டர்ன் வரும்ல, இருக்கிற காசு செலவாயிடுச்சுன்னா இந்த காசு எடுத்து அதோட கிளம்பிட வேண்டியதாக. இங்கே நம்ம மாதவரத்தில் வந்து எங்கள் பெரியப்பா பொண்ணு, எங்களுடைய அக்கா, அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து நம்ம கிறிஸ்டின் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப வந்து இந்த சினிமா பார்க்குறவங்களை கண்டாலே ஆகாது. அப்போ
என்ன தம்பி திடீர்னு ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்க, சரி அவங்க பார்க்கறதுக்காக போய் சொல்லிட்டீங்க. சும்மா நாளைக்கு பொய் தானே, பொய் அந்த இடத்துல சொல்லிட்டு ஆகணும். அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கேங்க, ஒரு 2-3 நாள் இருப்பேன். அப்புறம் சரி ஆனால் சாப்பாடுக்கு வந்து அங்கே ஓடிடும். டக்குன்னு காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் முடிச்சுட்டு ஒரு கோடம்பாக்கத்து நோக்கி ஓடுறது. எங்கே சினிமா கம்பெனி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. தேடணும், ஃபுல்லாக நடப்பேன். கண்டே பிடிக்க முடியல. இது எப்படி கண்டுபிடிக்கனே தெரிய மாட்டேங்க. ஒரு 4 நாள் வேஸ்ட் ஆகிடும், திரும்பி போயிடும். திருப்பி போயிட்டு திருப்பி திருவா சேர்க்குறது. இப்படியே வந்து ஒரு 3-4 வருஷம் வந்து ஏமாந்து அப்படி திரும்பி போயிடுவேன். அப்புறம் ஒரு லிங்க் என்னென்னா, ஒரு சினிமாக்காரர் கட்சியில் பார்க்குறோம். அவர்கிட்ட கேட்குறேன், இந்த சினிமா கம்பெனிகளை கண்டுபிடிக்கிறது எப்படி போகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு டிஃபன் கேரியர் வச்சுக்கிட்டு எவன் போகிறானோ அவன் சினிமா கம்பெனிக்காரன். அவர் எனக்கு ஒரு ஐடியா ஓ அப்படியா, சரி ஓகே ரைட்டுன்ட்டு கோடம்பாக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான சில தெருக்கள், இந்த தெருக்கில் தான் ஏதாவது கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதிலே வெயிட் பண்ணுவேன். கரெக்டாக ஒரு 12 மணி ஆச்சுன்னா பெரிய கேரியரோட ஒரு சைக்கிளில் போகிறான்னு திருப்பி வருவோம்ல, வரும்போது பின்னாடியே ஓடிது. அப்படி ஓடி ஒரு சில கம்பெனிகளை பார்த்தா தம்பி நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபோனே கிடையாது, நம்பர் ஃபோட்டோ எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அந்த ஒரே ஃபோட்டோ தான் நான் கடைசி வரைக்கும் காமிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4000 ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஃபோட்டோவே 4000, ஒரு ஃபோட்டோவை 4000 அவ்வளவு கம்பெனி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே வரல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், சினிமா கம்பெனிகளில் ஃபோட்டோ வாங்கிட்டு அப்படியே தூக்கி குப்பத்தில் எரிஞ்சிடுவாங்களாமே. அந்த விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும். அப்போ ரைட் ஓகே. இது வரைக்கும் நடந்து சென்னையில் வந்து பிறகு கிட்டத்தட்ட ஒரு 13 ஜோடி செருப்பு தெரிஞ்சது தான் மிச்சமே தவிர ஒரு பலனும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டேன், மளிகை கடைலாம் வேண்டாம், முழுமையாக சென்னைக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் கோயம்புத்தூரில் வந்து லாட்ரி கடை போட்டிருந்தேன். லாட்ரி வியாபாரம். அவர் படிச்சுட்டு ஒரு வேறு பக்கம் வேலை பார்த்தாரு. அப்புறம் வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாரு. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறது அவர் தான். எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது, முதல் முறையாக ரேடியோ பெட்டி வாங்கி டேப் கடை மாற்றுறது, மூத்தவங்கனாலே அப்படி தான். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் பேர் ராபர்ட். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அப்புறம் லெட்டர் தான். நான் சென்னைக்கு கிளம்பி போயிடுவோன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லிட்டு நான் சென்னையில் போய் இங்கே வேலை பார்த்துக்கிறேன். நேர சென்னையில் வந்து ஒரு மளிகை கடையில் ஜாயின் பண்ணேன். அந்த மளிகை கடையில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதில் இருந்த ஒருத்தனுக்கு நமக்கு ஆகலை, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்போ எங்கள் அண்ணனுக்கு லெட்டர் எழுதி போடுறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் அனுப்பிவிடு, இந்த ஒரே மாதத்தில் நான் வந்து எப்படி சினிமாவில் நடிச்சுருவேன். இந்த கதை எனக்கு தெரியுமே, நான் பார்த்தேனே. அப்புறம் அவன் 1000 ரூபா கொடுத்தா. அப்புறம் அந்த 1000 ரூபாய் கொண்டு விட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆச்சு. நல்லா சாப்பிடுவோம், பயங்கரமாக சாப்பிடுவோம். 90 ரூபாய்க்கு சாப்பிட்டேன் அப்போவே. ஆமாம், 1000 ரூபாய் கொண்டு போய் 90 ரூபாய்க்கு சாப்பிட்டா இப்போ எவ்வளோ சாப்பிட்டு நீங்கள் கணக்கு பண்ணிடுங்களேன். எல்லாம் அதை கொண்டா பிரியாணி கொண்டாடா எல்லாத்தையும் கொண்டான்னு சொல்லி வச்சு ஆட்டி நொறுக்கிட்டு 90 ரூபா பில் கொடுத்துட்டு 910 ரூபாய். ஒரு மஞ்சப்பை தான், மஞ்சப்பை, ஒரு வேஷ்டி, ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு பனியன், அவ்வளோ. அதை தான் தலைக்கு தலைவாணியாகவும் பயன்படுத்துறது, வேறு வழி இல்லை. ஆமாம், நம்ம இவர் மூப்பனார் மேம்பாலம் பக்கத்தில் ஹோண்டா ஷோரூம் ஒன்று இருக்கும். அது அப்போ தான் கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கு அவருடைய செக்யூரிட்டி வந்து நாகர்கோவில்கார். அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் மேலே போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு படுத்துட்டு காலையில் எழுந்திக்கிறேன், வெறும் 10 தான் இருக்குது, 900 காணும். எவனோ கூட இருந்தால் அடிச்சு போயிட்டான். 10 ரூபா விட்டு போயிடறான். காலையில் டீ குடிக்கிறேன். அதுவும் நல்லது தான். என்ன அப்படின்னா, தற்செயலாக ஒரு நண்பரை வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணுறேன். சினிமாவுக்கு வச்சு முடியுங்களா நினச்சி, ஓ சரி ஓகே பண்ணுங்க வாழ்த்துக்கள் அப்படிலாம் அவர் சொல்கிறார். யதார்த்தமாக சந்திக்கிறோம். அப்போ அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் பால் பூத்து வச்சுருக்கேன் அப்படின்னு. பால் பூத்து நம்ம அந்த என்ன நந்தனா சிக்னல்கிட்ட, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். காசை காணோம், அப்படியே அழுகழுகையே வருது. 900 போச்சு. மறுபடி யார்கிட்ட போய் காசு கேட்க முடியும், யார்ட்டையும் வாங்க முடியாத.
ஒரு மாதத்தில் வேறு சினிமாவில் நடிச்சிடன்னு வேறு சொல்லிவிட்டேன், அவனை வேறு எதிர்பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு யோசனை அப்படியே கண்ணு கலங்குது, அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு அப்படின்னு காலையில் ஒரு 7 மணிக்கு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். கட்சியாக அந்த அன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணவரை இந்த பால் பூத்து அங்கே இருக்குது, அவர் அதில் வெளியே நிற்கிறார். ஹலோ அப்படின்னா அவர் பேர் ராஜா. என்னண்ணாச்சி இந்த பக்கமா காலையில் இல்லை பஸ் இந்த மாதிரி 1000 ரூபா என்ன அனுப்பி விட்டான், 900 ரூபா கொண்டு போயிட்டான், 10 ரூபா தான் கையில் என்னென்னு தெரியல. ஒரு அப்படியே ஐயோ சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 100 ரூபா எனக்கு எடுத்து தர்றாரு. தந்துட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார், என்ன அப்படின்னா, ஏன் பாவம் கடந்துட்டு கண்ட இடத்துல இருக்கீங்க, நான் தனியாக தான் ரூம் எடுத்துருக்கேன், ஏன் ரூமில் வந்து தங்கிடுங்களேன் அப்படின்னா, பரவாயில்ல இது நல்லா இருக்கு நல்ல மனுஷன். அங்கே ஆரம்பித்து அவர் கூட தங்க ஆரம்பித்தேன். அவர் சாப்பாடும் அவரே தந்துடுவார், வாடகையும் அவரே கொடுத்துருவார், என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டார். நல்ல மனிதர், நல்ல மனிதர். இப்போ கடைசியாக ஒரு 6 லட்ச ரூபா என்கிட்ட வாங்கிட்டு கொண்டு போயிட்டார். அது ரொம்ப நல்ல மனிதர். சரி இப்போ நட்பு அவ்வளோதான், என்ன சரி நல்லா இருக்கும்போது தருவார். அப்போ அவர் ரூமில் தங்க ஆரம்பித்த பிறகு தான் அவர் சொன்ன ஐடியா என்னென்னா, ஆனாச்சும் சினிமான்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது, அது ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் ஒன்று நாளையிலேருந்து அப்புறம் நீங்கள் திருப்பி கேட்டுட்டே இருக்க முடியாது. ஓகே சரிங்க, ஃபுல்லாக நல்லா இல்லை. நாங்கள் இன்றைக்கே வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. உங்களோட எல்லா படங்களும் பெரிய 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 வெற்றி பெற என்ட்ரக்கு சார்பாக வாழ்த்துறோம். அதுக்கப்புறம் இப்போது 18 வருஷமாக தோற்று முயற்சி பண்ணி தோற்று அவர் இமானுவேல் இருக்கார். இப்போ ஜெயிச்ச இமான் அண்ணாச்சி இருக்கார்ல, அவர் அந்த ரொம்ப கஷ்டப்பட்ட இமான் அண்ணாச்சி எப்படி பார்க்குறாரு, அந்த விட்டு கொடுக்காத தன்மையை எப்படி பார்க்குறாரு, அந்த இமானுவேல இந்த இமான் அண்ணாச்சி எப்படி பார்க்குறாரு? இப்போவும் அதே இமானுவேல தான் இருக்கேன், இமான் அண்ணாச்சியெல்லாம் மாறல, அன்றைக்கி பேர் தான் மாறி இருக்கு தவிர என் கூட பழகினவர்கிட்ட கேட்டால் தெரியும். அன்றைக்கி நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி. இதில் என்ன ஒன்று, அன்றைக்கி தோல்விகளே இருந்துச்சு, இன்றைக்கி பல வெற்றிகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து எனக்கு மனதளவில் வந்து ஒரு அது என்னென்னா, மனிதன் மனிதனாகவே இருக்கணும், அது மாறவே கூடாது. பணம் வந்துச்சு அப்படின்றதுக்காக காலத்துக்கு தோளில் போட்டு நடக்க முடியும், சாதாரணமாக அப்படி தான் போகிறோம். இன்றைக்கி நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்றது என்னுடைய நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல விட்டு கொடுத்துருந்தா கூட இன்றைக்கி இந்த மாதிரி நினச்சிருந்துருக்க முடியாது, நாங்களும் பார்த்து சிரிச்சிருக்க முடியாது. 18 வருஷம் ஒருத்தர் போராடி அதுக்கப்புறம் கிடைக்கிற வெற்றி உண்மையாக சாதாரண வெற்றி கிடையாதுங்க. அது நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேள்வி மனப்பாடம் பண்ணிட்டு இப்போதான் பார்த்து அப்புறம் இந்த முதல் நாள் கேமரா, அது வந்து யாராலையுமே மறக்க முடியாத விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் எதிர்பார்த்து முதல் நாள் தான் ஷூட்டிங் பார்ப்பா தலைநகரம் படத்துக்கு அப்படி கேமரா நிற்க வச்சுன்னா இப்படி இருந்துச்சு. ஐயோ முதல் நாள் அதான் இதுக்கு முன்னாடி வந்து 2010 வந்து புதுமை பித்தன் அப்படின்னு பார்த்திபன் சாருடைய படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணேன். நைட்டு ஃபுல்லாக ஷூட்டிங் இருந்தாங்க ஃபிலிம் சிட்டில். 50 ரூபா சம்பளம், அதையும் ஏஜெண்ட் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனை தேடிட்டு இருக்கேன், மாட்டேன். முதல் நாள் சம்பாதிச்ச காரையும் கொண்டு போயிட்டான். அப்போ அந்த படத்தில் நடிச்சிருக்கேனே தவிர வாய்ஸ் கிடையாது. இந்த டைலாக்ல தலைநகரத்தில் தான் டைலாக். ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் பேசின டைலாக் அப்படின்னா ரைட்டுங்கிறது சுந்தரி சாருடைய பேர். சேட்டு ஃபோன் பண்ணுறாரு, ரெடி ஆகிடுச்சா போய் வாங்கிக்கலாம், பேசலாம் அப்படின்னா ரெடி ரோல் ஆக்ஷன். ரைட்டு சேட்டு படம் ரெடி ஆகிட்டான், போய் வாங்கிட சொன்னார். ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சு, ஓகே டேக் ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறம் யோசிச்சாரு, அது எங்கன்னா நம்ம அரிசி குப்பத்தில் ஒரு வீரமணி இருக்கார்ல, அவருடைய வீட்டு மாடியில் தான் அந்த சீன் இருக்கும். பின்னாடி ஒரு அந்த பறக்கும் ரயில் ஒன்று போகுது. இந்த ஷாட் எடுத்து முடிஞ்சோன்னா டட்டன் 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 போச்சா, இந்த ட்ரெயின் பின்னாடி போகும்போது இந்த டைலாக் பேசினா நல்லா இருக்குமேன்ட்டார் ஒரு ஆள். ஒரு ஆளுக்கு கிண்டி விட்டாப்ல. அடுத்த ட்ரெயினுக்காக வெயிட்டிங். அப்போ எனக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து நீ வந்து இதில் நின்றுங்க நீ டைலாக் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அடுத்த ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னா இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு ஆள் கொண்டு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, சுந்தரசி சார் வந்து ஒரு அந்த பட்டம் விடுவார், அந்த காத்தாடி
அந்த விடுற ஷாட்டும் அந்த கேப்புக்குள்ள எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொசிஷனை மாற்றிட்டாங்க. கேமரா அங்கேருந்து இங்கே தூக்கி வச்சு இப்படி வச்சா அந்த அதை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது போன்னு ஒரு சவுண்டு. எனக்கு வந்து நான் சொன்னதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும்னு சொல்லி அதே பொசிஷனில் நின்றுக்கிட்டு அதே மாதிரி இப்படி வந்து ரைட்டு சேட்டு போனால் ரெடி ஆகிட்டா வாங்கிக்கிறேன் பின்னாடி போயிடுச்சு. கேமரா இந்த பக்கம் இருக்கு, கேமரா ஓவர்லாப்பா. ஐயோ ஓவர்லாப் ஆயிடுச்சுங்களா? அப்படின்னா எனக்கு தெரியாது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கேன் ஓவர்லாப்னா என்னங்க அது? இல்லை அது உங்கள் மேலே தப்பு கிடையாது. திடீர்னு ட்ரெயின் வந்ததுனால கேமராமேன் கேமரா மாற்ற முடியாமல் போச்சு, அதான் ஓவர்லாப். இல்லைண்ணே ஓவர்லாப் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓவர்லாப் அப்படின்னா இப்போ 2 கேரக்டர் நீங்கள் பேசுகிறீங்கன்னா கேமரா வந்து இந்த கேரக்டர் இப்படி வச்சுருக்குன்னா நீங்கள் அவருக்கு முன்னாடி வந்து நின்னீங்கன்னா நீங்கள் தெரிய மாட்டீங்க, இவருக்கு முதுகு மட்டும்தான் தெரியும். அதுதான் ஓவர்லாப். இதுதான் ஓவர்லாப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் காத்திருந்து அது 2வது டேக் போனோம். அப்புறம் அந்த டைத்தில் நான் ஓவர்லாப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதனால மேக்ஸிமம் கேமரா நமக்கு தெரியுதா அப்படின்றதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணேன். அது ஒரு டேக் ஓகே. நான் சினிமாவில் பேச முதல் டைலாக் அதுதான். அந்த படத்துலையும் ஒரு பெரிய காமெடி நான் நடிக்கிறதா இருந்த சீன் வடிவில் சார் நடிச்சுட்டு விட்டார். இப்பவும் உங்களுக்கு சொன்னால் தெரியும், ஏய் வெண்ணி விடுறா ஒரு கிளாஸ். ஏன்னா இந்த வேகாத வெயிலில் எதுக்குமே வெண்ணி வெறிய இந்த சீன் நான் பண்ண வேண்டிய சீனு. அது சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிகிட்டே இருந்தார், ஏய் நல்லா இருக்குது இது நான் பண்ணிடுறேண்ணே அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு போயிடுச்சு. வாரத்தில் இருந்ததே உருப்படியாக அந்த ஒரு அதுவும் போயிடுச்சு. அப்புறம் அதான் அந்த முதல் டைலாக் வந்து ஏன்னா உள்ளுக்கு அந்த வெறி இருந்ததுனால பண்ணிடணும். அதே மாதிரி என்னைய கொண்டு ஒரு ஒரு குட்டம் அந்த தண்ணி கிடக்குமே அந்த வேற என்ன குட்டையா, அந்த குட்டைகளை கொண்டு என்னை உருட்டி விட்டுருவாங்க. ஒரு மேலேருந்து உருண்டு. அண்ணாச்சி உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப பெரிய 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 நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை மாதிரி வளரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த வாய்ப்பு நீங்கள் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு எந்த ஈகோவுமே இல்லை. ஸோ நாங்கள் எப்போவுமே உங்களுக்காக கடமைப்பட்டிருப்போம். ரொம்ப 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 நன்றி அண்ணா. கண்டிப்பாக அது ஏன்னா எல்லாருக்குமே அதுதானே தம்பி. அதாவது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அது பிரேக் ஆகும் அப்படின்றது சொல்லவே. அதே மாதிரி இதை நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்குள்ளேயுமே வந்து அந்த சினிமா ஆசைகள் இருக்கும், இல்லாத ஆளே கிடையாது. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வேணால் இல்லைங்க எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 99 பேருக்கு வந்து அதில் சினிமாவில் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தையும் உங்களையும் பாதுகாத்துக்க ஒரு வேலை, ஒரு தொழில், ஏதாவது ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதன் மூலமாகவே அப்படியே சினிமாவுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சினிமா வந்து அது எல்லாருக்கும் அமையும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அமையும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதற்கான போராட்டம்னு ஒன்று இருக்குது. அதை சந்திக்க தெரிஞ்சால் மட்டும்தான் வெற்றி கிடைக்குமே தவிர அதில் நீங்கள் கொஞ்சம் தளர்ந்துனா கூட அந்த வெற்றி உங்கள்கிட்ட வராது. அதில் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்குமே வெற்றி கிடைக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என்டர் எக்ஸைட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் தட்டி விட்டு அந்த பெல்லையும் வந்து தயவுசெய்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இவங்க போடக்கூடிய அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும். சரி பசங்க புதுசு பார்த்தாலே தெரியல மூஞ்சில் பதட்டத்தில் அதனால் நல்லா வளர விடுங்க. ஆமாம் வளர்த்து விடுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப 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 நன்றி. என்ட்ரி எக்ஸிட் வந்து இன்னும் தொடர்ந்து நிறைய பேட்டிகள் கொடுத்து மக்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலாக மாறுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ரொம்ப 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 நன்றி. ஏர்லி மார்னிங் சும்மா சுட சுட சுவையான சிக்கன் மற்றும் பீஃப் பிரியாணி சாப்பிட பெஸ்ட் பிளேஸ் அப்சல்யூட் பிரியாணி. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருஷம்